மூணு சாந்தி ஆண்டி, எனக்கு வேர்க்குது. சும்மா பேருக்கு ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஓ டேய் வாடா. கோட் நம்பர் 145 செயல்படுத்து. ஓகேண்ணா. சின்னப்பா அப்படம் ஜாக்கிரதை. என்ன ஹெலிகாப்டர் சீன் தானே? இல்ல, அது சாதாரண ராக்கி பண்ற வேலை. இது கேட்ரூட்ஸ் ராக்கி. அப்படின்னா ஹெலிகாப்டர் வராதா? ஏடா பெட்ரோல் டீசல் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விக்கிறது அடிச்சுக்கிட்டு இருக்கியா? பிச்சைக்காரனுக்கு 10 பைசா பிச்சை போறதுக்கே 10 தடவை யோசிப்பாடாவே. இத்தனைக்கு அந்த காசு செல்லாத தெரிஞ்சு யோசிப்பேன். அப்பேற்பட்டவே சும்மா காத்து வர்றதுக்காண்டி ஹெலிகாப்டர் கொண்டாடி நிப்பாட்டிருப்பாடா தேவர். சரி, வேற என்னதான் பண்ணாரு? அத நீயே பாரு. சாதாரண ராக்கி பண்ண வேலையில அப்பளம் தான் பிறந்துச்சு. ஆனா நம்ம ராக்கி பண்ண வேலையில அப்பளம் காய வைக்கிற பொம்பளையே பிறந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? பட் how is it possible? ஏடா அவதான் ராக்கி. அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு மேல கார்பரேஷன் பைப்ல எல்லாம் தண்ணி வராது, காத்துதான் வரும். அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ராக்கி ஊர்காட்டுல உள்ள எல்லா கார்பரேஷன் பைப்பையும் ஒன்னா ஜாயின் பண்ணி அதுக்கு கோட் நம்பர் 145 பேரு வச்சேன். இப்ப புரியுதா நாங்க ஏன் ராக்கிய மான்ஸ்டர் சொல்றோடு? இடுவா இருக்குது உனக்கு. போட லூசு. பைப் எடுத்துட்டு வாடா. ஐயோ, விட்ட நம்மளையும் பறக்க விட்டுருவான், நம்ம எஸ் ஆயிருவோம்.